Hello everyone, welcome to Tada Talk Da with me Srinidhi. இன்னைக்கு நம்ம சில அழகான பொய்கள் பற்றி பார்க்கலாமா? பொய் எந்த அளவுக்கு பேட் ஹேபிட்னு எல்லாரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இருந்தாலும் we didn't stop telling lies. சின்ன சின்ன பொய்கள் நம்ம எல்லாருமே லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒன்ஸ் சொல்லியிருப்போம். இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபன்ஸ் அபார்ட், பொய் சொல்கிறது இது வரைக்கும் தப்புன்னு மட்டும்தான் எல்லாரும் சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆனால் சில பொய்களில் நல்ல விஷயத்துக்கும் சொல்லலாம் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இது என்னவோ எப்பயும் அவன் செஞ்ச தப்பை பொய் சொல்லி மறைச்சு அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பானோன்னு தோணுது. மேபி மே நாட் பி, எப்படியோ. ஆனால் அதை வச்சு இங்கே நம்ம எல்லாரும் நம்ம போய் ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? யா ஃபைன், ஓகே. எனக்கு இந்த கான்செப்டை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி யோசிக்கலான்னு தோணுச்சு. ஐ மீன் லைக் வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில். ஃபர்ஸ்ட், ஏன் ஒருத்தன் போய் சொல்கிறான், எதுக்கு, அவனுக்கு அதில் என்ன அப்படின்னு யோசிச்சா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் அண்ட் ஆல்சோ த பர்சன். என்ன நான் சொல்கிறது, ஒரே விஷயத்த ரெண்டு டிஃப்ரெண்ட் பீப்புள் கிட்ட அவள் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவான். கரெக்ட் தானே? ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஆங்கர்ன்ற ஒரே எமோஷனை நம்ம வீட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வேறு, வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வேறு. வீட்லேயே அம்மா கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வேறு, அப்பா கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வேறு. அம்மாவோ அப்பாவோ நம்ம மூட், நம்ம சிச்சுவேஷனை பொறுத்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காமனாக ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா, பொய் சொல்கிறது பேட் ஹேபிட், பொய் சொல்கிறவன் பேட் பாய் ஆர் பேட் கேர்ள் அப்படின்னு. இந்த அளவுக்கு ஈஸியாக யாருக்கும் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் let me know எது பேட், எது குட், எது நல்லது, எது கெட்டது. எனக்கு தெரிஞ்ச அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் எத்திக்ஸ். அவங்க லைஃப் சிச்சுவேஷன், அவங்க பிரின்சிபல்ஸ்க்கு ஏற்றபடி இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஈச் இண்டிவிஜுவல். அதுக்காக நான் பொய் சொல்கிறத சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. மிஸ்ஜட்ஜிங் இருந்துடக்கூடாது, அவ்வளோதான். பிகாஸ் குட்டியிலிருந்து நம்ம ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கோம். எந்த அளவுக்கு குட்டினா, ஜானி ஜானி எஸ் பாப்பா ரைம்ஸ் சொல்லி கற்றுக்கிட்ட டைமில் இருந்தேன் இல்லையா? சின்னதில் அவன் என் எரேசர் எடுத்துட்டான், இல்லைன்னு சொல்கிறான் மிஸ் அப்படின்னு போய் டீச்சர்கிட்ட சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? பொய் சொன்னால் நீ பேட் பாய், எரேசர் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி வீட்டில் ஒரு நாள் சில ஹோம்ஒர்க்ஸ் இருந்திருக்கும். அதை நம்ம மறந்துட்டு அம்மா கேட்குறப்போ ஹோம்ஒர்க்ஸ் இல்லைன்னு சொல்லியிருப்போம். சொல்லிவிட்டு we would have gone out for playing. நெக்ஸ்ட் டே என்ன ஆகும்? guess what will happen? ஒன்றுமே இல்லை. டீச்சர்ஸ் கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஈவினிங் வீட்டுக்கு வந்தால் அடி. அதுக்கு மேலே நமக்கு சிப்ளிங்ஸ் யாராவது இருந்துட்டால் போதும், அவங்கள வச்சு அவன் என்ன உன்ன மாதிரி போய் சொல்வானா அப்படி இப்படின்னு அதுக்கடுத்து கம்பேரிஷன்லேயே டைம் ஓடிடும் இல்லையா? இதுக்கு தான் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களோ என்னவோ. இருக்கலாம், என்னவோங்க. பொய் சொல்கிறது உங்கள் கையில் இருக்குது. அதுக்கான கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுறதும் உங்கள் கையில் தாங்க இருக்குது. அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க ரெடியாக இருந்தீங்கன்னா பொய் சொல்லிக்கோங்க. ஆனால் அக்செப்ட் பண்ணி திருந்துறவனை வாழ விடுங்க. அவ்வளோதான்ப்பா. Okay peeps, I wish you all the best ahead and that's it for today. Thank you for listening to me. Take care. Tata, bye bye. Until next time, see you all.